பேருந்து ஊழியர்கள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்பது பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது தெரிந்தே அவர்கள் இந்த போராட்டத்தை செய்கிறார்கள். அவர்களுடைய போராட்ட உரிமையை நாம் மறுக்க முடியாது. ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென்று போராட்டம் என்பதும் பேருந்துகளை கண்ட இடத்தில் நிறுத்திவிட்டு பயணிகளை நடுவழியில் இறக்கிவிடுவதும் எந்த வகையில் நியாயம் என்று பொதுமக்கள் கேள்வி கேட்கிறார்கள். எதுவரைக்கும் டிக்கெட் எடுத்தார்களோ அந்த இடம் வரைக்கும் கொண்டு போய் விட வேண்டியது பேருந்து ஊழியர்களின் கடமை அல்லவா? பேருந்து ஊழியர்களின் குடும்பத்தினரை இப்படி நடுவழியில் இறக்கி விடுவார்களா என்றெல்லாம் பயணிகள் கேட்பதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் பேருந்து ஊழியர்களும் மனிதர்கள்தானே. அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள் என்பதை யோசித்து பார்த்தால் அவர்களும் அரசாங்கத்தை நிர்பந்தம் செய்வதற்கு வேறு வழி இல்லை என்பது புரிய வரும். அரசாங்கம் தனது ஊழியர்களுக்கு நியாயமாக செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காகவே பேருந்து ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அது மட்டுமில்லை, ஊழியர்களின் சேமிப்பு பணம் 7000 கோடி ரூபாயை எடுத்து செலவழித்த அரசாங்கம் இப்போது அதை கொடுக்க தயங்குவதால் தான் பிரச்சனையே உருவாகியிருக்கிறது. பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கும் திட்டத்திற்கு 484 கோடி ரூபாய், பொங்கல் பை கொடுக்கும் திட்டத்துக்கு 210 கோடி ரூபாய், மொத்தமாக 694 கோடி ரூபாய் போகிறது. இந்த இலவச வேட்டி சேலை மற்றும் பொங்கல் பையால் உண்மையிலேயே பயனடையும் மக்கள் வெறும் 20% தான். ஆக மொத்தமாக ஒதுக்கப்படும் 694 கோடி ரூபாயில் 550 கோடி ரூபாயை அமைச்சர்களும் அதிகாரிகளும் விழுங்கப் போகிறார்கள். அதாவது ஊழல் மற்றும் அவசியமில்லாதவர்களுக்கு போய் வீணாக போகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டு கணக்கில் தங்களுடைய பணத்தை கேட்டு போராடி வரும் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு கொடுக்க அரசாங்கத்திடம் பணம் இல்லை. இந்த அரசாங்கத்தை என்னவென்று சொல்வது? மாவட்டம் தோறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடுவது, பொங்கலுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கிறேன், பொங்கல் பை கொடுப்பதாக சொல்லி கஜானாவை காலி செய்வதா என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். மொத்தத்தில் எடப்பாடி அரசாங்கம் மேற்படி 3 செலவுகளிலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிருந்தால், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தியிருந்தால் சுமார் 800 கோடி ரூபாய்க்கு மேல் மிச்சப்படுத்தியிருக்கலாம் என்று விவரம் தெரிந்தவர்கள் கணக்கு சொல்கிறார்கள். இப்பவும் எதுவும் கெட்டுவிடவில்லை. முதல்வரும் அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த தொகையை தங்களுக்கு மிச்சப்படுத்தியிருப்பார்கள் என்று கமுக்கமாக சிரிக்கிறார்கள் எதிர்க்கட்சிக்காரர்கள். பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி போக்குவரத்து தொழிலாளர்கள்தான்.